என் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா மை ஹெல்த் ஜேர்னி ஸ்டார்டட் வென் ஐ வாஸ் 13. அப்போதான் வந்து ஐ வாஸ் சபி கேர்ள். அப்போ வந்து பிகாஸ் ஆஃப் அ சைல்ட்ஹுட் ட்ராமா ஹேப்பன் இன் மை லைஃப். வந்து எனக்கு ஃபுட் வாஸ் மை ஃப்ரெண்ட், அப்படிதான் இருந்தது என்னோட லைஃப். ஸோ 30 years வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன். நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவேன், அப்புறம் கெயின் பண்ணுவேன், லாஸ் பண்ணுவேன், கெயின் பண்ணுவேன். எப்படின்னா ஒரு 5 kg லூஸ் பண்ணுவேன், 7 kg கெயின் பண்ணுவேன், 10 kg லூஸ் பண்ணுவேன், 12 kg கெயின் பண்ணுவேன். திஸ் வாஸ் மை லைஃப் ஃபார் ஆல்மோஸ்ட் 25-30 years. அப்போ வந்து ஐ குடன்ட் ஃபைண்ட் த பாயிண்ட், ரூட் காஸ். அதை எடுத்து என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரவே முடியல. அண்ட் அதுக்கப்புறம் இதுல வந்து என்னன்னா, நியூட்ரிஷன் எனக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட். ஐ வுட் லவ் டு டாக் அபவுட் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். எவ்வளோ நேரம் பேசினாலும் ஐ வில் நெவர் பிகம் டயர்ட். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதாகட்டும், லேர்னிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேஷன் எனக்கு, டிராவலிங் அண்ட் லேர்னிங். அண்ட் அதனால பாத்தீங்கன்னா என்னோட தேடல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. நியூட்ரிஷன் பத்தி நிறைய படிச்சுட்டே இருந்தேன். 2016 என்னோட பேஷன் பிஸ்னஸா நான் பண்ண ஆரம்பிக்கணும், என்னோட பர்பஸ், லைஃப் பர்பஸ் தேடி நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஐடென்டிஃபை பண்ணதான் ஐ எம் ஹாப்பி அண்ட் ஐ லவ் when I talk about health அப்படிங்கிறது. Then another 3 years I put my time, money and energy in learning more about nutrition and emotional health. எந்த அளவுக்கு நியூட்ரிஷனுக்கும் இமோஷனல் ஹெல்த்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு, இந்த நியூட்ரிஷன் எப்படி நம்மளோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், நம்மளோட கரியர் எல்லாத்தையுமே இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் பத்தி, இமோஷனல் ஈட்டிங் பத்தி சைமல்டேனியஸா நியூட்ரிஷன் எந்த அளவுக்கு படிச்சேனோ அதே போல இமோஷனல்ஸ் பத்தி நிறைய படிச்சேன். அண்ட் இட் ஹெல்ப் மீ டு டிசைன் மை ப்ரோக்ராம். அண்ட் ஐ வாஸ் மை ஃபர்ஸ்ட் கிளையண்ட். ஐ லாஸ்ட் 20+ kgs using my program. And I completely came out of highly diabetic இருந்து நான் டயபெட்டிக் within 3 months with only வீட்டு சாப்பாடு, எந்த சப்ளிமெண்ட்ஸும் இல்லை, எந்த மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை, வித் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், கொஞ்சம் எக்ஸசைஸ், நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, இதை வச்சு நல்ல மைண்ட் செட், இதை வச்சு என்னால் வர முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்து என்னோட ரிசல்ட்ஸ் பார்த்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கிளையன்ட்ஸ், அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்து அந்த கிளையன்ட்ஸ் அப்படி ஐ ஸ்டார்டட் டூயிங் மை ஒர்க் ஷாப்ஸ். அண்ட் when pandemic happened, I switched my business to online. Before that I was doing consultations in Chennai. 1-to-1 clients தான் பண்ணிட்டு இருந்தேன். Now I do workshops. இதுதான் என்னோட ஸ்டோரி. எஸ் ரம்யா, இங்கேருந்து if anyone wants to raise a question or if you have any questions, I will be happy to. மேம், நீங்க என்ன, ஐ மீன் நீங்க வந்து அந்த இது சொன்னீங்க இல்லையா, you were diabetic and you lost 20 kgs. அந்த டீம்ல உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, அண்ட் என்ன பண்ணீங்க ஆக்சுவலா அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா. லைக் எதுக்குன்னா, நிறைய பேர் நாங்க வந்து அந்த இடத்துல வந்து வெஸ்டாக். ஸோ நீங்க அந்த ஹவு யூ ஃபெல்ட் அப்படின்னு நீங்க சொல்லும் போது we will be all able to relate to நம்ம ஃபீலிங் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி அஸ், எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். அது ஷுவர் ரம்யா, ஷுவர். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஹைலி டயபெட்டிக்னு பார்த்தப்போ வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் மை லவ் அண்ட் பேஷன் இஸ் நியூட்ரிஷன். ஐ நோ லாட் அபவுட் நியூட்ரிஷன். அப்படி இருக்கும்போது எப்படி நான் ஐ ended up being highly diabetic அப்படிங்கும்போது இட் வாஸ் நாட் ஹாப்பி. ஐ வாஸ் நாட் ஹாப்பி அண்ட் த நியூஸ் வாஸ் டிவாஸ்டேட்டிங். அப்போ வந்து ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் who is a கைனகாலஜிஸ்ட். அப்போ அவங்க சப்போர்ட், அவங்க எடுத்து இந்த மாதிரி நான் இந்த மாதிரி என்னோட ப்ரோக்ராம் நான் அப்ளை பண்ண போறேன், இந்த மாதிரி ப்ரோக்ராம் டிசைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ she was worried in fact. அப்போ எவ்ரி 15 days நான் செக் பண்ணி ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன், டோன்ட் வரி, பட் I want to know whether my program is working proper அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி 15 days நான் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அண்ட் பிஃபோர் தட் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா மதர்ஸ் மாதிரியும் தான் நான் வந்துட்டு ஐ வில் put my children, husband, business prioritize பண்ணுவேன். I will, the first excuse வந்து என்னோட ஒர்க் அவுட்டுக்கு தான் இருக்கும். அந்த ஸ்லீப் நம்ம பாடி ரெஸ்ட் கேட்டா கூட தூங்குறது கிடையாது, ப்ரையாரிட்டைஸ் பண்றது கிடையாது, there was no me time, அந்த மாதிரி இருந்தது. And once I started putting my health first, I found time to do exercise. I found time
to do things which makes me happy, and I put healthy boundaries, relationships layum sari, I put myself first. என்னோட ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்லோலி. அண்ட் ஐ ஸ்டார்டட் நான் என்ன சாப்பிட்றேங்கிறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியே ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் தான் நான். பட் என்னோட ட்ரிகர்ஸ் என்னன்னா ஸ்வீட் வாஸ் மை ட்ரிகர், பிகாஸ் ஃப்ரம் as I shared early, என்னோட சைல்ட்ஹுட் இதனால வந்து ஸோ மை ஒன்லி வே ஆஃப் கன்சோலிங் மை செல்ஃப் ஆர் மை கோப்பிங் மெக்கானிசம் வாஸ் ஸ்வீட்ஸ். ஸோ நான் காய்கறி நிறைய சாப்பிட்டாலும் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தாலும் இந்த ட்ரிகர் வந்து என்னோட ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். அண்ட் தென் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுல நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஐ குட் ஸ்லோலி அப்படியே 15 days நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஐ குட் சி very good progress. And the progress gave me happiness and motivation. அதுக்கப்புறம் when I came out of diabetes completely within 3 months வந்து it gave me பயங்கர hope that I could help so many people out there with this. ஆனா இம்மீடியட்டா டாக்டர் சாப்பிட்டு இருக்கிற மெடிசன்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்ளை பண்ணி ரிசல்ட்ஸ் எடுத்து அப்புறம் டாக்டரோட கன்சல்டேஷனோட தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா பீப்புள் அவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்க அவங்க வீட்டில் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம சொல்றது 100% ஃபாலோ பண்ற அந்த கமிட்மெண்ட் அண்ட் செல்ஃப் லவ் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஈஸிலி பாசிபிள் ஃபார் எவ்ரி ஒன். இஃப் இட் வாஸ் பாசிபிள் ஃபார் மீ, இட்ஸ் பாசிபிள் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ மேம். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் என் சைட்ல இருந்து, then we'll open up for the ladies who are there in the audience side. இப்போ நிறைய பேர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்ட் பண்றப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒரு செட் ஆஃப் டயட் சொல்றீங்க, நீங்கன்னு இல்லை, எனிபடி who's recommending a lifestyle change, அவங்க ஒரு செட் ஆஃப் டயட் சொல்றாங்க. பட் the family is used to a different set of diet. இப்போ வந்து இவங்களுக்காக ஒரு ஒரு இது சமைச்சுக்கிறதோ இல்ல காய்கறி சமைக்கிறதோ இல்ல ஒரு மில்லட் சமைக்கிறதோ வந்து இட் பிகம்ஸ் அ எக்ஸ்ட்ரா சோர் ஃபார், அதுவும் இப்போ பேண்டமிக்ல வி டோன்ட் ஹேவ் குக் மேட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்குன்னு தனியா செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அது ஒரு ஹிண்ட்ரன்ஸாவே வருது ஃபார் அஸ் டு ஸ்டார்ட். அதுக்கு வந்து உங்களால ஏதாவது ஸ்டார்ட் பாயிண்ட் ஒரு புஷ் கொடுத்துட்டா தென் ஐ திங்க் all of us can cross that hurdle. அதுக்கு எது ஹேக் வச்சிருக்கீங்களா? அப்சல்யூட்லி ரம்யா, இது வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான், இன்க்ளூடிங் மை செல்ஃப். அது என்ன அப்படின்னா, இனிஷியலா அவங்க வந்து நம்ம சொல்ற சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இனிஷியலா ஒரு ஃபியூ டேஸ் ஆர் ஒரு 10 days ஆர் 15 days வந்து நம்ம வந்து அந்த இடத்துல அவங்க வந்து சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணல அப்படின்னா பழைய மாதிரி பேட்டர்னுக்குள்ளே நம்ம போயிடுவோம். இனிஷியலா நம்ம வந்து நமக்காக சமைக்காம மற்றவங்களுக்கு சமைக்கிறது சாப்பிட்ற ஹேபிட்டே எப்போ வந்துச்சு அப்படின்னா நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாத போதா. அப்போ நம்ம எப்போ ப்ரையாரிட்டைஸ் பண்றோமோ சேஞ்ச் அப்படிங்கிறது ஈஸியா யாரையாலுமே அடாப்ட் பண்ணிக்க முடியாது. நம்மளுக்குமே ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு சோஃபாவை மாத்தினா கூட அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஒரு கீ செயின் எங்க இடத்த மாத்தி வச்சா கூட அது வந்து இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் எஸ் டு அடாப்ட், அதை ஏத்துக்கிறது. அப்படி இருக்கும்போது நமக்காக ஒரு டயட் நம்ம பண்றோம். நான் என்னோட பர்சனல் ஸ்டோரி சொல்றேன். ஐ ஸ்டார்டட் ஹேவிங் ஒரு கிரீன் ஸ்மூத்தி என்னோட டயட்ல, பிகாஸ் இட் வாஸ் பயங்கர நியூட்ரிஷியஸ் அண்ட் வந்து ஃபைட்டோநியூட்ரியன்ட் ரிச். அது வந்து ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்றப்போ என் வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என் வீட்டில் இருக்கிற என்னோட சன் ஹஸ்பண்ட் ஆகட்டும், they didn't like it. நான் சும்மா ட்ரை பண்றீங்களா அப்படின்னு கேட்டா கூட ஐயோ எங்களுக்கு வேண்டாம் அப்படி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல தான் இருந்தாங்க. பட் ஸ்லோலி they started me getting results and கொஞ்சம் கொடுங்கம்மா எனக்கு அப்படின்னு சொல்லி என் பையன் கேட்க ஆரம்பிச்சோம். அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப்டர் 1.5 months my whole family started having it. 7 of us, my in-laws, my sons, my husband, எல்லாருமே. ஸோ இது வந்து it will take some time for them to get adjusted. இது ஒண்ணு. அப்படி அவங்க அட்ஜஸ்ட் ஆகலைன்னா அதுக்காக நம்ம வந்து அதுதான் நம்ம ப்ரையாரிட்டைஸ். வை மை ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம படுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே வந்து ஹாப்பியா இருக்க போறது கிடையாது. அப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம தான் அந்த கன்விக்ஷனோட நம்ம பண்றது. பீப்புள் வில் கெட் கொஞ்சம் நாள் எடுக்கும் அவங்கள அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது. இப்போ நானே கொடுக்கலன்னா கூட என் சன் வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. மை ஹஸ்பண்ட் அவர் காயே சாப்பிட மாட்டாரு, பட்
நான் என்னோட இன்டென்ஷன் பார்த்தாங்க, அதனால ரிசல்ட்ஸ் பார்த்தாங்க, அண்ட் தே ஆல்சோ ஸ்டார்டட் ஹேவிங் இட். பிடிக்குதோ பிடிக்கலையோ தே ஸ்டார்டட், அண்ட் நவ் தே இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல். அப்படி. எஸ் ரம்யா, ஹோப் I answered your question. Yes, ma'am, definitely. So can we move people up in the audience so that அவங்களுக்கு ஏதாவது questions-ஓ இல்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா they can share. Sure. Welcome Muthulakshmi. Yes, நான் உங்களை accept. Hi ஹேமா, hi ரம்யா. ரம்யா சூப்பரா இருந்தது. ஒரு கிளப் ஹவுஸ் குரூப் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெரி யூஸ்ஃபுல் டு சோ மெனி விமன். ஹேமாவோட ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. எனக்கு ஒரு விஷயம் புதுசா என்ன தெரிஞ்சதுன்னா, ஹேமாக்கு வந்து பிசிஓஎஸ் இருந்து அதை ரெக்கவர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? PCOS பொறுத்த வரைக்கும் என்னை மியூட் பண்ணிக்கோ முத்துலட்சுமி. எஸ், என்ன அப்படின்னா PCOS அப்படின்னாலே டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் சில டயட் சேஞ்சஸ் நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்ப் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணோம், அண்ட் டெய்லி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணோம். இதெல்லாம் பண்ணிட்டு கம்பல்சரி PCOS இருந்தால் நம்ம வந்து எக்ஸசைஸ் ரொட்டீன் நம்ம லைஃப் ஸ்டைலுக்குள்ள கண்டிப்பாக இருக்கிறோம். ஹெல்தி ஸ்லீப், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட், இதெல்லாமே நமக்கு தேவையாக இருக்கும். கண்டிப்பாக யூ கேன் ஈஸிலி கம் அவுட் ஆஃப் இட். ஐ ஹேட் திஸ் சேலஞ்ச் ஃபார் again 25 years plus, and when I started doing regular exercise, அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி இன் எக்ஸசைஸ், ஒரு யோகாவோ ஏரோபிக்ஸோ இல்ல வாக்கிங்கோ இல்ல ஜிம்மோ ஏதோ ஒன்று கன்சிஸ்டண்டா நம்ம ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து when it becomes part of our life, PCOS வந்து சிம்பிள் டயட் சேஞ்சஸ்ல நம்மளால ஈஸியா கியூர் பண்ணி நார்மல் ரெகுலரைஸ் பண்ண முடியும். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் அது. எஸ், it happened for me again. Yeah, so அப்போ மெயினா வந்து நமக்கு எக்ஸசைசஸ் ஹெல்ப் பண்ணும் இல்லையா? PCOS and irregular periods. So of course 100% அதுதான் மெயின். அதுல ஹேமா மேம், ஐ ஹேவ் அ கொஸ்டின் ஹியர். சாரி முத்துலக்ஷ்மி. அவங்க முத்துலக்ஷ்மி வந்து ஷீ இஸ் a fertility coach, அதனால தான் ஷீ இஸ் now asking about PCOS and PCOD. ஸோ இதுல வந்து இந்த PCOD ரிலேட்டடாவே எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஹவு டு யூ கீப் யுவர் செல்ஃப் மோட்டிவேட்டட்? இப்போ என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்போ 20 இயர்ஸ்ல இருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் எல்லா டிசீசஸ்க்கும் இது செஞ்சா சரியா போகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பட் அதை செய்யறதுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ், அதை எப்படி ஓவர் கம் பண்றோம் அப்படிங்கறதுல வந்து சக்சஸ் அண்ட் இது அது ரெண்டுத்துக்கும் நடுவுல எங்க இருக்கும் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் டிசைடிங் ஃபேக்டர்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து இந்த PCOD, தைராய்டு அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும்போது you get into that mood swing and low mood and all those things. அந்த லோ மூட்ல இருக்கும்போது how do you actually motivate yourself to get up and do that exercise பண்ணா நம்ம நல்லா ஆயிடுவோம்னு நம்ம மைண்டுக்கு தெரியும். பட் ஆக்சுவலி you can't pull yourself up and get there இல்லையா? pull yourself up and cook something that is right for you. அது வந்து டேக்கிங் தட் டிஃபிகல்ட் பாத்தை வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? ஹேவ் யூ டன் தட்? ஹேவ் யூ பீன் தேர்? ஹவு ஹேவ் யூ டன் தட் இஸ் மை क्वेश्चन. எஸ், எக்ஸசைஸ்ங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ருட்டீன்ல, ஒரு டெய்லி ருட்டீன், மார்னிங் ருட்டீன் மாதிரி எப்படி நம்ம ப்ரஷ் பண்றோம், எப்படி நம்ம வந்து குளிக்கிறோம், அந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து ஒரு ருட்டீனுக்குள்ள ஹேபிட் ஸ்டார்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா? லைக் நான் காலையில எழுந்தோடனே நேர ரெஸ்ட் ரூம் போவேன், ப்ரஷ் பண்ணுவேன், குளிப்பேன், ஐ சேஞ்ச் இன்டு மை ஒர்க் அவுட் வேர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ருட்டீனுக்குள்ள. இல்லை சம் பீப்புள் ஹேவ் கிராட்டிடியூட் எழுதுறதோ, இல்லை சம் மெடிடேஷன் பண்றதோ, இல்லை சுவாமி கும்பிடுறது, அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கும். அந்த மாதிரி ஹேபிட் ஸ்டாக்கிங்ல நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஹேபிட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அடாப்ட். ஒன்று. ரெண்டாவது, வாட் ஐ டூ இஸ் ஈவன் ஐ கெட் எக்ஸ்கியூசஸ். உலகத்துல உள்ள நான் வந்து எக்ஸ்கியூஸ் பண்றதுல குவீன் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிதான் நினைக்கிறேன்.
ஐ வாஸ். ஜிம்முக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 1 year மெம்பர்ஷிப் கட்டினா கூட நம்ம கமிட்மெண்ட் இருக்காதுன்னு சொல்லி 2 year மெம்பர்ஷிப்லாம் கட்டிட்டு 2 வாரம் போய் அதை வேஸ்ட் பண்ணாவ. அது மாதிரி பல தடவை ஒவ்வொரு வருஷம் அந்த நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு ஆனுவல் மெம்பர்ஷிப்லாம் பே பண்ணி அதை வந்து என்னன்னா ஒரு நம்ம எக்ஸசைஸ் மட்டுமே நமக்கு பிடிச்சதை பண்ணினா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும் ஹாப்பியா. இஃப் இட் டசன்ட் மேக் யூ ஹாப்பி என்ன ஆகும்னா யுவர் மைண்ட் வில் ஃபைண்ட் ஆல் த எக்ஸ்கியூசஸ் இன் த வேர்ல்ட் நாட் டு டூ இட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிம்ல இருக்கிறோம் நம்ம அப்படின்னா ஒரு 2 days ஊருக்கு போயிட்டு வரோம்னா 3rd day நம்ம ஜிம்முக்கு போகணும். ஆனா மைண்ட் என்ன சொல்லும், இப்பதான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்க, ஆல்ரெடி பாடி கொஞ்சம் டயர்டா இருக்கு, இன்னும் ஒரு 2 days ரெஸ்ட் ஆனா நீ மண்டேல இருந்து போவேன், இன்னைக்கு போய் செஞ்சேன்னா 2 days பண்ணல, இப்போ பண்ணும்போது கால் கையெல்லாம் வலிக்கும், அதனால மண்டேல இருந்து போ அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இது 20th இருந்துச்சு அப்படின்னா இந்த மாசமே முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்கு, சண்டே எல்லாம் கால்குலேட் பண்ணா 1ஆம் தேதியில இருந்து போவேன் அப்படின்னு சொல்லும் மைண்ட். இப்படியே வந்து நம்ம எக்ஸ்கியூசஸ் கண்டுபிடிச்சு ஏன் அப்படின்னா that thing is not making me happy அப்படின்னா. So find an exercise which makes you happy. For me it's yoga. So yoga பண்ணும்போது I'm so happy அப்படின்னு ஒண்ணு. இரண்டாவது டெக்னிக் நான் யூஸ் பண்றது என்ன, I will announce it to the world, like social mediaலயோ இல்ல என்னோட குரூப்லயோ I will announce it. I'm going to do 10,000 steps for 100 days and I will post every day. என்னோட Facebookல previous posts போய் பாத்தீங்கன்னா தெரியும், last year I did 10,000 steps for 100 days and I'll post that screenshot 10,000 steps பண்ணத every day I post. That will give you commitment, accountability. If you keep someone accountable, you know, அது actually பாத்தீங்கன்னா our first responsibility is taking care of ourselves. இதுதான். And நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்க போற மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள ஹெல்தியா வச்சுக்கிறது தான். ஏன் அப்படின்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் சஃபர் ஆக போறது நம்மளோட லவ்ட் ஒன்ஸ், நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட ஸ்பவுஸ், நம்மளோட ஃபேமிலி, பேரண்ட்ஸ் அண்ட் இன்லாஸ். இதுதான். ஸோ நம்ம அவங்களுக்கு நம்ம நல்லா சமைச்சு போடுறோம், எல்லாம் பண்றோம், அது பண்றோம், எல்லாமே பண்றதை விட the best gift you can give to yourself and your family is taking care of your health. அதுல நம்ம எக்ஸ்கியூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் லவ் கம்மியா இருக்கு அப்படிங்கறத நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உணர்ந்தது. இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண டெக்னிக் தான் announcing it to the world. Make the society, உங்களை சுத்தி இருக்கவங்க or your family or some of your friend, அவங்கள வந்து அக்கௌண்டபிள், நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ணும்போது. ஆர் இது ஒண்ணு. ரெண்டாவது, ஐ ஹவ் சீன் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் லைக் கோயிங் டுகெதர் வாக்கிங்க்கு, இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றது, நான் படிச்சேன், என்னோட முடிச்சுட்டேன், நீ முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறது, இல்ல சேர்ந்து ஜிம்முக்கு போறது, பார்ட்னர்ஸ், மேரத்தான் பார்ட்னர்ஸ், ஜிம் பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லைன்னா சைக்கிளிங் குரூப், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குரூப் மோட்டிவேஷன் இருக்கும். இன்னைக்கு நம்ம போலன்னா எல்லாரும் கேட்பாங்க. வாக்கிங் குரூப்ஸ் அந்த மாதிரி, ஏதாவது ஜூம்பா குரூப் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட எனர்ஜியில கொஞ்சம் பின்னாடி இழுத்தா கூட the others energy will pull us. அப்போ நம்ம வந்து கண்டினியூஸா பண்ண முடியும். ஃபார் அ வைல் நம்ம அதை பண்ணினோம் அப்படின்னா அப்புறம் இட் வில் பிகம் ஹேபிட் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா எக்ஸசைஸ் ஆக்சுவலா ஒரு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சோடனே நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ், என்டார்ஃபின்ஸ் செக்ரீட் ஆகும். ஸோ பாடி அதனால ஹாப்பி ஆகும். இது புரிஞ்சுக்கிறது வரைக்கும் பாடிக்கு அது ஹேபிட் ஆகுறது வரைக்கும் லைக் 21 days நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணா ஹேபிட் ஆகுது. ராபின் ஷர்மா சொல்றாரு 66 days பண்ணுங்கன்னு சொல்றாரு. அண்ட் நம்ம ஊர்ல ஒரு மண்டலா பண்ணுங்க 48 நாள்னு சொல்லுவாங்க. சில பேர் 90 days சொல்லும் போது அது பிகம்ஸ் லைஃப் ஸ்டைல் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட் பண்ணிக்கணும் நம்மள. அதை அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் அனௌன்ஸ் பண்ணிட்டோங்கிறதுக்காக நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் தென் ஓவர் எ பீரியட் இட் வில் பிகம் அ ஹேபிட். These are the techniques I use or I suggest to my clients. Lovely. Thank you, ma'am. Over to audience. Hi, ma'am. Hi, Hema, ma'am. This is Mano. Hi, Mano. Yes. Yeah, hope you are good. And மேம், எனக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த எமோஷனல் ஈட்டிங் அந்த இது சர்க்கிள்குள்ள வந்துட்டேன். மீன்ஸ் இஃப் ஏதாவது எமோஷன்ஸ் மீன்ஸ் ஆங்க்ரியோ இல்லை டிசப்பாயின்மெண்ட்டோ இருந்தா எனக்கு வந்து டக்குன்னு ஒரு சாக்லேட் எடுத்து நான் சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டா என்னோட மைண்ட் செட் என்னன்னா, சாப்பிட்டா ஐ ஃபீல் பெட்டர். அந்த சர்க்கிள்குள்ளேயே தான் இருந்தேன். ஸோ ஒன்ஸ் நீங்க பேசுறதுக்கு அப்புறம் பட் இப்போவுமே என்னன்னா எனக்கு பசிக்காது, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஈட் சம் ஸ்வீட்ஸ். ஸோ அந்த இடத்துல எமோஷன்ஸ் தான் வருது. ஸோ எஸ் மனோ, ஐ கேன் டோட்டலி ரெசனேட் வித் யூ. என்ன அப்படின்னா, நீங்க மட்டும் இல்ல மனோ, 90% ஆஃப் த விமன்
have this emotional eating challenge. இது என்ன அப்படின்னா லைக் மென் வந்து பார்த்தீங்கன்னா they have a different coping mechanism. Like they go out with friends, they have smoke cigarettes or drink or socializing இதெல்லாமே இருக்கும். Women because of the responsibility, work life balance இதெல்லாமே இருக்கிறதுனால நம்மளோட coping mechanisms வந்து easiest and which you can control is food. நம்மளுக்கு இட்ஸ் இன் அவர் கண்ட்ரோல் இல்லையா? எங்கே ஸ்நாக்ஸ் இருக்குன்னு தெரியும், நமக்கு பசிக்குது ஏதாவது சாப்பிடணும்னா எப்படி அதை மேக் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும், எங்கே இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு தெரியும், இது ஈஸியஸ்ட் டு மேக்குன்னு தெரியும். அதனால வந்து இது வித்தின் ரீச்சில் நம்மளுக்கு இருக்கிற ஈஸியஸ்ட் சிம்பிளஸ்ட் கோப்பிங் மெக்கானிசம் இஸ் ஹேவிங் சம்திங், ஐஸ்கிரீமோ பிஸ்கெட்டோ இல்லை ஸ்நாக்ஸோ இல்லை ஸ்வீட்டோ. இதுதான் இட் வாஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் மை லைஃப். இதுதான் எனக்கோட சேலஞ்சாக இருந்தது. நீங்க சொன்னீங்கல்ல மனோ, இதுக்கு முன்னாடி எனக்கு இருந்துச்சு, பட் ஐ வாஸ் நாட் அவேர். ஒன்ஸ் நான் இதை ஷேர் பண்ணப்புறம் யூ ஸ்டார்டட் பிகமிங் அவேர் தட் யூ ஆர் ஹேவிங் திஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் அவேர், நீங்கள் கோவமாக இருக்கும்போதோ இல்லை டிஸ்டர்ப்டாக இருக்கும்போதோ யூ ஆர் கோயிங் ஃபார் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறத அவேர்னஸில் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு சில டெக்னிக்ஸ் நான் சொல்லித்தரேன். ஒன்று வந்து அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ், எஸ்பெஷலி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இது ரொம்ப கஷ்டம். ஆனால் யோசிச்சு பாருங்க, அன்ஹெல்தி ஸ்நாக்ஸை நம்ம வீட்டில் அவைலபிளாக வச்சுக்காம ஹெல்தி ஸ்நாக்ஸ், அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஹெல்தி ஸ்வாப்ஸ் வச்சுக்கலாம். ஸோ தட் அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ் வீட்டில் இல்லை, ஹெல்தி ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னா we can reach out to that. எக்ஸாம்பிள், சாக்லேட்ஸ்க்கு பதில் டேட்ஸ் இல்லை கடலை மிட்டாய் அந்த மாதிரி, எள்ளு மிட்டாய் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த அர்ஜ். உங்களுக்கு அந்த டைமில் எதுவும் கிடைக்கல அப்படின்னா அந்த 2-3 மினிட்ஸில் அந்த அர்ஜ் போயிடும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், யூ கேன் கால் அ ஃப்ரெண்ட், அவங்க கூட பேசலாம். ஆர் யூ கேன் லிசன் டு யுவர் ஃபேவரட் மியூசிக், ஆர் யூ கேன் டூ அ மெடிடேஷன், ஆர் ஒரு அந்த மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு 4 தடவை ஸ்டெப்ஸ் ஏறி வரதோ இல்லை ஒரு 10 ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணுறதோ, இதை நம்ம சேனலைஸ் பண்ணோம், டைவர்ட் பண்ணோம் அப்படின்னா அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். ஐம் நாட் டெல்லிங் யூ டு டினை யுவர் செல்ஃப் விச் இல்லை, அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த உங்களை டினை பண்ணிக்க சொல்ல, ஆஸ் லாங் எஸ் இட்ஸ் நாட் அஃபெக்டிங் யுவர் ஹெல்த். லைக் நீங்கள் எக்ஸஸ் வெயிட்டில் இல்லை, நீங்கள் வந்து டயபெட்டிஸ் இல்லை, இந்த மாதிரினா அஃப்கோர்ஸ் நீங்கள் அப்பப்போ நீங்கள் வந்து சாப்பிட்றது ஐ டோன்ட் now suggest டினை பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இஃப் இட் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ். அதுவே ஆப்சஷனாக மாறும்போது when it affects your health அப்படின்னா you should be இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி மெக்கானிசம்ஸ். ஆர் இது ரைட்டிங், எப்போல்லாம் நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க, ஃபுட் ஜேர்னல் எழுதுறது, அப்படி எழுதும்போது லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தப்போ ஐ ended up eating this one full tub of ice cream. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அவேர்னஸில் வந்துடும். அது நம்ம நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வரும்போது யூ கேன் டைவர்ட் யுவர் செல்ஃப், சேனலைஸ் தட். என்ன இமோஷன் இருக்கோ அதை சேனலைஸ் பண்ணிக்க நம்மளால முடியும். ஸோ தட் நம்ம ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஸ்வாப்போ இல்லை காலிங் அ ஃப்ரெண்ட் ஆர் கோயிங் ஃபார் அ வாக் ஆர் லிசனிங் டு மியூசிக், காலிங் யுவர் மாம், லெட்டிங் இட் அவுட் ஆஃப் யுவர் சிஸ்டம், இந்த மாதிரி பண்ணும்போது தொடர்ந்து நம்ம அதை பண்ண மாட்டோம். பிகாஸ் இட் ஹஸ் கம் டு யுவர் அவேர்னஸ். உங்கள் ரடாருக்குள்ளே நான் இது டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி. நான் அடிக்கடி சொல்வேன் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு, எப்போ அவேர்னஸ்குள்ளே வந்துருச்சோ அது ஆக்ஷனில் மாறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம அவேர்னஸே இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது தான் அது வந்து தொடர்ந்து நம்ம பண்ணுவோம், அது அடிக்ஷன் மாதிரி ஆகும். ஒன்ஸ் இட் கம்ஸ் டு யுவர் அவேர்னஸ், ஆக்ஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள் அப்படிங்கிறதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான். எஸ் மனோ, hope you got your thank you so much Hema ma'am. செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்றதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் நான் பண்ணது என்ன அப்படின்னா, என்னோட செல்ஃப் லவ் வந்து என்னோட when I started writing gratitude, அது வந்து என்னோட செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆச்சு. இது நான் பார்த்தேன், இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ when I started writing gratitude to my body, my health, the food I eat, the person who cooks it, and to the family who is supporting me in my health journey, இதெல்லாம் when my gratitude increased for what I have, my self love also அப்படியே simultaneously increase ஆனதை நான் ஃபீல் பண்ணேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். எஸ் ரம்யா, எனக்கு வந்து 2 கொஸ்டின் இருக்கு மேம். ஒன்று வந்து இந்த இமோஷனல் ஈட்டிங் பற்றி பேசுனீங்க இல்லையா,
the sight of ஃபுட்டை பார்த்தா சாப்பிடணும், அப்போ கிச்சனுக்குள்ள என்டர் ஆகும்போது ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அதுவுமே இமோஷனல் ஈட்டிங் தானா? அது எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுது? அதாவது when we are at work அந்த மாதிரி இருக்கும்போது there's nothing, but when we enter the kitchen to cook, அங்க ஒரு ஒரு ஈவன் ஹோம்மேட் அப்பளம் வடாம் அந்த மாதிரி இருந்தா கூட see it, you just have to eat it அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வரும் இல்லையா? அது வந்து is that also classified as emotional eating? எனக்கு பசியே இல்லை ஆனா நான் சாப்பிடுறேன், இது வந்து ஐ கால் இட் அஸ், இது வந்து நீங்க சொன்னது வந்து இப்ப கிச்சன் சீ ஃபுட் இல்லையா? SEEC பாக்குறதெல்லாம் சாப்பிடுறேன், ஃபுட்டை பார்த்தா சாப்பிடணும் இது அந்த மாதிரி. ஆமா 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 புரியுறது எனக்கு. நான் உங்க வீட்டுக்கு போனா எனக்கு சாப்பிடணும்னே இல்லை, ஆனா இந்த சொந்தக்காரங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க 1 box full of sweets which I couldn't deny myself. அதனால நான் சாப்பிட்டேன். அண்ட் குழந்தைங்களுக்கு பெசஞ்சேன், அவங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்க, மீதி இருந்தது அது நான் சாப்பிட்டுட்டேன். மீதியே இருக்க வேண்டாம் ஆனாலும் சாப்பிடுவேன் நானு. அண்ட் தான் நான் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யும்போது எனக்கும் நானும் சாப்பிட்டுடுறேன். இந்த மாதிரி இதெல்லாமே நானுமே கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். இதுல வந்து என்ன அப்படின்னா அதுதான் சொல்றேன், as long as you are not denying yourself and you can love a food and still say no if your commitment to your goal is big. அப்போ நான் அதுதான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி மனோ கேட்டாங்கல்ல இமோஷனல் ஈட்டிங்ல, நான் வந்து எண்ட் அப் ஈட்டிங் நான் எனக்கு டிஸ்டர்ப்டா இருக்கும்போது ஐ கோ டு அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து இப்போ நான் வந்து when I was in my 20 kg weight loss பண்ணேன், still I have a way to go, இன்னும் நிறைய வெயிட் லாஸ் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா when the goal is big அப்படிங்கும்போது you can easily say no to that food. அந்த நோ சொல்றோம் இல்லையா, அந்த நோ சொல்றப்போ வந்து with lots and lots of respect and love to that food you can say no. எப்படி சொல்றது, if your goal is big, நான் வந்து நெக்ஸ்ட் 3 monthsல வந்து ஒரு 10-12 kgs லூஸ் பண்ணோம் அப்படின்னாலோ, ஆர் ஐ ஷுட், இப்போ டாக்டர் வந்து எனக்கு வந்து நோ சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரிக்ட் நோ டு டெய்ரி ஆர் ஸ்வீட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுவோம்? அந்த மாதிரி ஒரு நமக்கே ஒரு செல்ஃப் சேலஞ்ச் வச்சுக்கலாம் இது. பட் ஆஸ் லாங் அஸ் இட்ஸ் நாட் அஃபெக்டிங் யூ, நான் என்ன சொல்கிறேன், அஃபெக்டிங் யுவர் ஹெல்த் பெருசாக அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நிறைய சாப்பிடாம கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை லைக் அப்படியே ஒரு ஃபுல் சிப்ஸ் பேக்கெட்டும் பிரித்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்காம யூ கேன் புட் சம், கொஞ்சம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நம்மளுக்கு ஒரு ஃபுல் பேக்கெட் சாப்பிட்டாலும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் பட்ஸ் அவ்வளோதான், ஒரு இதுதான். அப்போ வந்து கொஞ்சம் இதெல்லாமே இதுதான் ஃபுட் டெய்ரி பண்ணோன்னா நமக்கு இது வந்து ஓரளவுக்கு அவேர்னஸில் நம்ம இதை ஓவர் கம் பண்ண முடியும். ஆர் செல்ஃபாக சேலஞ்ச் பண்ணிக்கலாம். திஸ் நெக்ஸ்ட் 10 days ஐ எம் நாட் கோயிங் டு ஹேவ் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யுவர் டேஸ்ட் பட்ஸ் வில் பிகம் ரொம்ப சென்சிட்டிவ். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், அவங்க வந்து சுகர் 1 month சுகர் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நோ சுகர் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஸ்டார்டட் டூயிங் இட். அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஹி பாட் அ சிப்ஸ் லேஸ் பேக்கெட் அண்ட் ஃபர்ஸ்ட்டு இதை உள்ளே போடும்போதே அதில் ஸ்வீட்னஸ் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஒரு கெச்சப் ஒரு சாண்ட்விச்சில் போடும்போதே அதில் ஸ்வீட்னஸ் ஃபீல் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம எப்போ அதை சாப்பிட்லையோ அப்போ அது வந்து நாக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு. அப்போது ஹிடன் சுகர்ஸ் எல்லாமே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி யூ கேன் ஒரு செல்ஃப் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சொல்வேன்னா குவான்டிட்டி லெஸ் பண்ணிக்கலாம். என்னால் காஃபியே குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு 1/2 cup காஃபி எடுத்துக்கலாம் 1 full cup எடுத்துக்கிறதுக்கு பதில். ஆர் ஒயிட் சுகர் போடாமல் என்னால் காஃபி குடிக்க முடியாது அப்படின்னு இருக்கவங்க வந்து half a spoon காஃபி போட்டு சுகர் போட்டு சாப்பிட்லாம். ஆர் கருப்பட்டிக்கு சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இதை திடீர்னு ஒரே நாளில் நம்மளால இதை வந்து வெளியே வர முடியாது. வித் அவேர்னஸ் அண்ட் வித் லாட்ஸ் ஆஃப் செல்ஃப் லவ் கண்டிப்பாக இது வர முடியும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபீல் பண்ணது. அண்ட் வி ஹேவ் ஜோ நினைக்கிறேன். I saw that Hema ma'am ஓட போஸ்டர் பார்த்துட்டு I came in here. So I wanted to listen to what she was saying and I was எல்லாரும் பேசுறது ரம்யா கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னோட ஒரு ரெசனேட் பண்ணுச்சு. ஏன்னா before 5 years I was in the not 5 years maybe 10 years I was in the same boat. ஹேமா மேம் சொன்னதுலேயே நானும் ட்ராவல் பண்ணேன். Just I changed into what I really loved is how she connects emotions with the food
அண்ட் அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ரியலைஸ் இட். ஐ வாஸ் ஏபிள் டு ரெடியூஸ் 10 கிலோஸ். இந்த ஒரு சேஞ்ச் என் லைஃப்ல நான் செஞ்சு. அண்ட் இன்னைக்கு வந்து இட் இஸ் லைக் ரிவிஷன் டுவர்ட்ஸ் வாட் எவர் ஐ வாஸ் டூயிங் லிட்டில் பிட். இன்னும் மேடம் வந்து அடுத்த லெவல்ல ஷீ இஸ் டாக்கிங். அண்ட் சர்டன் திங்ஸ் வென் ஈவன் மனோ சொன்ன மாதிரி நமக்கு பார்க்கும்போது சர்டன் டைம்ஸ் இமோஷன்ஸ் இதாகும்போது நமக்கு தோணுன்றது இட் இஸ் so much is getting resonated. எனக்கு ஒரு டவுட் மேம், இப்ப இருக்கிற இந்த கரண்ட் சினாரியோல பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு இப்ப வந்து வெரைட்டியா சாப்பாடு, அவங்களுக்கு வீட்டுல போர் அடிக்குது. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டே ஃபுட்டு தான் அவங்களுக்கு. ஸோ இது பண்ணலையா அது பண்ணலையான்னு தே ஆர் ஆல்சோ கம்மிங் இன் டு திஸ். இந்த பாப்கார்ன் பண்றது ஓகே, சிப்ஸ் இந்த மாதிரி வீட்டுல வத்தல் வறுத்து கொடுங்க, வேற ஏதாவது வெரைட்டியா என்ன இருக்குன்றது தேர் மைண்ட் செட் இஸ் கோயிங் இன் டு தட். ஸோ வாட் இஸ் தட் நம்ம we can bring into so many changes. What is in self love, அது it is good, but others we don't have any control. So what is that we can? நல்ல கொஸ்டின் ஜோ. ஆக்சுவலி இது ரம்யாவும் மனோவும் யங் பேரண்ட்ஸ், நீங்க சொன்னா நல்லா இருக்கும். முத்துலட்சுமியும் நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க. அண்ட் தென் நான் என்னோட ஆன்சர் சொல்றேன். நான் எப்படி ஹெல்தி ஸ்நாக்ஸ்ல எப்படி அவங்கள இது பண்ணலாம் அப்படிங்கறத நான் என்னோட இது சொல்றேன். ஃபைனலா இஸ் as யங் பேரண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க. ஐ எம் நாட் an expert ஜோ. நான் வீட்டில் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மெயினாக நாங்கள் வந்து ஐ எம் மேரிட் டு இவங்க தான் கேரளா பேஸ்டு இதுதான், தமிழ் பீப்புள் தான். அதனால வந்து நான் வெட் பண்ண ஆனதுக்கப்புறமே வந்து வி ஸ்டார்டட் யூஸிங் ஒன்லி தேங்காய் எண்ணெய். அண்ட் வி ஸ்டார்டட் அதுலேயே வி காட் யூஸ் டு இட். அண்ட் எண்ணெய் பட்சணம் பண்ணாலும் வந்து வி வில் டூ இட் இன் தேங்காய் எண்ணெய் ஒன்லி. ஸோ ஆல் ஹோம் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் ஐ வில் மேக் அட் ஹோம். அண்ட் நான் வந்து அதை அன்லிமிட்டடாக என் பையனுக்கு கொடுக்கவும் செய்வேன். அதை தவிர்த்து வந்து என் பையன் வந்து பயங்கர ஃபுட்டி. அதனால எனக்கு வந்து நான் ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணினது, ஐ திங்க் த பெஸ்ட் திங் அப்படிங்கிறது நான் பார்த்தா, என் பையன் 6 மாசமா இருக்கிறதுலேருந்து நான் வந்து ஒரு குக் வச்சிருக்கேன். நிறைய பேர் எங்கள் அப்பா அம்மாவே கேட்டிருக்காங்க, நீ வந்து ஒர்க் பண்ணல, நீ ஏன் அந்த வேலையை பண்ணலாம்ல, ஏன் குக் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்வேன்னா, அவங்களுக்கு ஒரு 3,000-4,000 கொடுக்கறத வந்து நான் என் ஃபேமிலிக்கு வெரைட்டியாக பண்ணி அதை ஜஸ்டிஃபை பண்ணுறேன். அந்த 4,000 நான் மிச்சம் பண்ணி அதே காலையில் பண்ண இட்லியை சாயங்காலமும் அவங்களுக்கு கொடுக்கறதுல வந்து எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. ஸோ அது அவங்க வரும்போது குக் வராங்க அப்படிங்கும்போது எனக்கு வாட் எவர் வெரைட்டி தட் ஐ ஹாவ் டு டூ, அது எனக்கு ஒரு ஓவர்வெல்மிங்காக இருக்காது. பிகாஸ் நான் பண்ண வேண்டியது மட்டும்தான் என்னோட வேலை. மற்றதெல்லாம் வந்து க்ளீன் அப் பண்ணி கட்டிங் கிளீனிங் அப் எல்லாமே வந்து தே வில் டூ இட். ஸோ ஐ திங்க் யூடியூப் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் வெரைட்டி. அதுவும் ஹெல்தி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதே கொடுக்குறாங்க. நம்ம கல்யாணி இருக்காங்க, விடி கல்யாணி அப்படின்னு, அவங்க வந்து அதை நீங்கள் போய் பாருங்கள். தட்ஸ் அ வெப்சைட், kitchenkathukutti.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் 100 நான்-ஃப்ரைட் ஐட்டம் ஃபார் கிட்ஸே வந்து அவங்க கொடுக்குறாங்க. யூஸிங் ஆல் த ட்ரெடிஷ்னல் ராகி ஆகட்டும், இல்லை வந்து வீட் ஆகட்டும், அந்த மாதிரி ரைஸ் வச்சு மோமோஸ் எப்படி பண்ணுறது எல்லாமே கொடுக்குறாங்க. பட் நமக்கு ஒன்லி திங் இஸ் டைம் அண்ட் எஃபர்ட். அது வந்து I've been having a cook and I've been doing that. Yes, I do that, a lot of varieties for my husband and kids. They love it. அதனால என்னால் பண்ண முடியுது. இதுதான் என்னோட கோ டு ரிசோர்ஸஸ்னால் வந்து விடி கல்யாணி, பதூஸ் கிச்சன், அப்புறம் யூடியூப்ல அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க பாட்டு நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் பார்த்து பண்ண வேண்டியது மட்டும்தான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் தட் ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். யாராவது இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். அண்ட் மனோ இஸ் ஆல்சோ இன்டு ஹெல்தி பேக்கிங். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் மனோ கான்டாக்ட் பண்ணி எப்படி ஹெல்தி பேக்கிங் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டுக்கலாம். நைஸ் ரம்யா, thank you. What it is நம்ம அதை சுத்தி அந்த ஃப்ரைட் ஐட்டம் இந்த ஷாப்ல வாங்கி வைக்கிற ஐட்டம் சுத்தி இல்லைன்னா அவங்களே கேட்க மாட்டாங்க. So she prefer to ask the dates, pumpkin seeds, roasted pumpkin seeds, இல்லைன்னா நவதானிய லட்டு. ஸோ அந்த மாதிரிதான் இருக்கும் ஐட்டம்ஸ் வீட்டில். ஸோ ஆப்வியஸ்லி அதுதான் அவங்க கேட்பாங்களே பாட்டில் வச்சிருக்கிறதுனால. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட மாட்டோம். ஸோ when I discipline myself, அவங்களும் அதை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ that is my answer, because
நான் வந்து எல்லாம் அவங்க முன்னாடி வந்து இப்ப ஃப்ரைட் ஐட்டம் ஷாப்ல வாங்கி நான் சாப்பிடுறேன்னா ஆப்வியஸ்லி தே வில் ஆல்சோ ஆஸ்க், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன பொறுத்தல. செகண்ட் ஹர் a lot. ரைட் மேம். வெரி குட். செகண்ட் ஹர் a lot. இது வந்து நான் என் பையனுக்கு he has got into that awareness because of his school and நிறைய எக்ஸ்போஸ் பண்ற இடத்துல வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அவன் குக்கிங் கிளாஸ் எல்லாம் போவான். அந்த குக்கிங் கிளாஸ்ல மெயினா ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கறதே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க வெளியில இருந்து ஒரு ஐட்டம் வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க, வீட்லயே செஞ்சு ஒரு ஐட்டம் வச்சுக்கோங்க, ரெண்டுத்துல எது கெட்டு போகுதுன்னு பாருங்க அப்படின்னா வீட்டுல பண்ணது சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ தே சி பை கண்ணு, ஐ மீன் அவங்களா பார்க்கலாம் தட் இதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால தான் கெட்டு போல, திஸ் இஸ் காட் கெமிக்கல்ஸ் அப்படிங்கறத அவங்க எக்ஸ்பெரிமெண்டலி வந்து அவங்க பார்க்கும்போது தே தெம்செல்ஸ் சே நோ. அது ஒரு ஹேக்குன்னு நாங்கள் பண்ணல, பட் மை சன் காட் இன் டு தட். அவனுக்கே தெரியும் இன்க்ரீடியன் எது வந்து பார்த்தாலும் இன்க்ரீடியன்ஸை பார்த்து வாங்கணும், அந்த இன்க்ரீடியன்ஸ்ல கெமிக்கல் ஏதாவது இருக்கான்னு பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பையிங் ஃபுட். With respect to making things at home, I do everything with clean ingredients. Avladhaan, whatever is allowed, we do it at home. I hope it answered your question, Jo. Okay. I am so happy that I joined this group because நான் கொஞ்சம் ஓவரா பண்றேன்னு எனக்கு சுத்தி இருக்கவங்க நினைச்சிருந்தாங்க. ஏன்னா என் பொண்ணுக்கு நான் சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இந்த மேகி நூடுல்ஸோ சிப்ஸோ வெளி சிப்ஸோ வாங்கி தரதில்ல, எல்லாம் நாங்க வீட்லயே தான் செய்வோம். நீங்க சொன்ன மாதிரி ராகி லட்டு, இன்னைக்கு கூட ஆல்மண்ட் கேக், gluten ஃப்ரீ, இந்த மாதிரி தான் ஐ யூஸ் டு டூ. ஓவரா பண்றோமோன்ற ஒரு தாட் இருந்தாலும் இங்க வந்து பேசினப்போ I feel so okay. There are so many people who take this இத ஒரு ரியலா இவ்வளவு ஹெல்த்தி ஃபுட் அண்ட் இதெல்லாம் they are following போது I'm feeling so happy. and இந்த இதுல கொஞ்சம் ஷேக் வந்துருச்சு ஒரு வீக் பிஃபோர். ரொம்ப அதிகமா இருக்கும் அவுட் சைட் ஃபுட்லாம் எடுத்துக்காம ரொம்ப லிமிடேஷன் பண்றோமோன்ற ஒரு தாட். ஈவன் என் டாட்டர் கூட வரல. ஷீ சப்போர்ட்ஸ் அண்ட் ஷீ இஸ் அ பயனியர். மேபி நான் அவளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல, பட் ஷீ கோஸ் ஆன். பட் ஒரு தாட் வந்து பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஓவரா பண்றோம் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபுட் இல்லாம. பட் நீங்க சொன்ன மாதிரி இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் ஃப்ரம் our end. பீங் ஒர்க்கிங், இதுவும் ஒரு அடிஷ்னல் எஃபர்ட் போட்டாதான் இதெல்லாம் செய்ய முடியும். அண்ட் ஐ லைக் ரம்யாஸ் பாயிண்ட், ஐ கெப்ட் அ குக் to manage all these ன்றது is a wonderful thing because we have to delegate it and we have to plan it ahead. இல்லைன்னா that will also cause ஒரு additional ஒரு burden ஆயிடுது. and one more point which Ramya said resonated is each one may have a different requirement at home. இப்போ ஏஜ்டு பீப்புள், எங்க வீட்டுல ஏஜ் பீப்புள் இருக்காங்க, ஒருத்தருக்கு கிரியேட்டினைன் ப்ராப்ளம், இன்னொருத்தருக்கு gluten ப்ராப்ளம், இன்னொருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு ஒன்னொன்னு மாதிரி இருக்கு. மில்க் ப்ராப்ளம் வரும்போது காமனா ஃபுட்டே பண்ண முடியல. ஸோ மல்டிபிள் திங்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்போது that is also an issue. How ஹேமா மேம் அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ் சோ டாக்ஸிங். ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு செய்யணும்னு சொல்லும் போது ஒருத்தர் இதுல லிமிட் பண்ணணும், இன்னொருத்தருக்கு ப்ரோட்டீனை லிமிட் பண்ணணும், இன்னொருத்தர் கார்ப்ஸ் லிமிட் பண்ணணும் போது how we'll handle that? That is also ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆயிடுது sometimes. இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் இன்னொரு ஆஸ்பெக்டே ஆட் பண்றேன். அந்த குக்கை எம்ப்ளாய் பண்றதுல நம்ம குக்கை எம்ப்ளாய் பண்ணும்போது we are also supporting another family. அந்த ஒரு ஆஸ்பெக்டும் எடுத்துக்கலாம், சொசைட்டல் இதுல வந்து எடுத்துக்கலாம். எஸ், ஒருத்தருக்கும் ஒரு இது பண்ணும்போது எஸ் நான் வந்து கதையா சொல்லிதான் என்னோட சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது புரிய வைப்பேன். இது நம்ம பண்ணினா இது நடக்கும், இது நம்ம பண்ணும்போது இது நடந்துதான் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஃபேமிலியில அது நம்ம என்ன மெசேஜ் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது வந்து ஒரு கதையா அதை ஒரு கதையா கிரியேட் பண்ணிட்டு அந்த கதையை சொல்லும் போது அந்த அப்படியே போய் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பதிஞ்சுட்டு ஏன் இதை செய்யக்கூடாது, ஏன் இதை மாத்தி இப்படி செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ திஸ் வாஸ் மை வே ஆஃப் என்னோட குழந்தைங்களை வளர்க்கும் போது நான் பண்ணது அந்த அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ், பெப்சி, கோக் அந்த மாதிரி. இஃப் எனி ஆஃப் யூ வாண்ட்ஸ், என்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்கு. இது என்னன்னா ஹெல்தி ஸ்நாக்ஸ் அப்படின்னு நான் என்னோட ஹப்ல ஒரு செஷன் பண்ணினேன் லாங் பேக், ஒரு 1 month பேக். அப்போ நான் எடுத்த நோட்ஸ் வந்து என்கிட்ட இருக்க ஒரு பிடிஎஃப்வா என்னோட இன்ஸ்டால வந்து எனக்கு ப்ரைவேட் டிஎம் பண்ணுங்க. என்னோட ப்ரொஃபைல் கீழே இருக்கு. ஐ வில் ஷேர் தட் பிடிஎஃப். ஏன்னா இட்ஸ் சிம்பிளி சிட்டிங் இன் மை ஐபேட். நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஹெல்தி ஸ்நாக்ஸ் வந்து இருக்கு. இது வந்து என்னோட இதுல ஹெல்தி ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நான் எடுத்த செஷனோட
நோட்ஸ் அது நான் ஷேர் பண்ணுறேன். ஹாப்பி டு ஷேர். ஒருத்தருக்கும் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எஸ், இதில் வந்து குழந்தைங்கள யூ கேன் எம்ப்ளாய், ஒரு ஃபேமிலியாக நம்ம சேர்ந்து பண்ணலாம். குழந்தைங்களை அவங்களையும் வேலை பண்ண வைக்கலாம் நம்மளோட சேர்ந்து ஹெல்தி ஸ்நாக் மேக் பண்ணுறதுல. அதுவே ஒரு ஒரு ஹாப்பி ஃபேமிலி டைமாக மாறுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இட் பிகம்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு பாண்டிங் டைமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ணினது. நீங்கள் இந்த வேறு ரெக்குயர்மெண்ட் வேறு பீப்புளுக்குன்னு சொல்கிறதுல அது கொஞ்சம் சேலஞ்சிங் தான். அன்லெஸ் த எல்டர்லி பீப்புள் அவங்களுக்கு வந்து தே ஆர் அவேர் நம்ம ஏன் இதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லும்போது சில சமயம் என்ன சேலஞ்ச் ஆகும்னா, நீங்கள் இது டாக்டர் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கும் போது ஈவன் இன் மை ஃபேமிலி ஐ ஹவ் ஃபேஸ் திஸ். இதுதான் எனக்கு பிடிக்குது, நான் இதையும் என்னை டினை பண்ணிக்க சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும். நம்ம அகெயின் அவங்கள வந்து நம்ம குழந்தைங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ண வேண்டி இருக்கும். வி ஷுட் எஜுகேட் தம் வை வி ஷுட் டூ இட் அப்படிங்கிறத. ஸோ மை வே ஆஃப் டூயிங் இட், என்னோட குழந்தைங்களுக்கு when they were young அவங்களுக்கு நான் கதையா சொல்லி தான் புரிய வச்சிருக்கேன். ஜோ மேடம், நான் வந்து எப்படி இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஆடியன்ஸ்க்கு மூவ் ஆயிடலாம். நான் இதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இட் இஸ் அகெயின் ஒரு எவ்ரி சேலஞ்ச் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். இப்போ நாங்கள் வந்து வி சேஞ்ச் டு gluten ஃப்ரீ டைரி ஃப்ரீ டயட் ஃபார் பாஸ்ட் 1 year. அதுக்கப்புறம் என்ன சேலஞ்ச்னா எதுவுமே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பட் அதுவே ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. தென் ஸ்டார்டட் நிறைய இப்போல்லாம் டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட். ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்கு, gluten ஃப்ரீ டைரி ஃப்ரீ குரூப் ஒன்று இருக்கு. வெளியிலலாம் போனீங்கன்னா வந்து gluten ஃப்ரீ இதுவே இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸே இருக்கும். ஸோ அங்கே பார்த்துக்கிட்டு இப்போ ஃபேப் இண்டியான்னு ஒரு கடையில் வந்து மேலே கெஃபேல வந்து தேர் டூயிங் பராட்டாஸ், ரோட்டீஸ் அண்ட் எவ்ரி திங் வித் ஜாக் ஃப்ரூட் ஃப்ளார். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஜஸ்ட் ஹேவ் டு பி ஓப்பன். இது நமக்கு பண்ண முடியல, ஒரு சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு விடாமல், இப்போது கிரியாட்டினும் கம்மியாக இருக்குது, லோ கார்ப் லோ ப்ரோட்டீன், இந்த காமன் கிரவுண்டில் என்ன இருக்குது, அதில் நம்ம எப்படி வெரைட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் எஃபர்ட்டு கொஞ்சம் இது போட்டு தான் ஆகணும். ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபார் ஒர்க்கிங் விமன் திஸ் இஸ் ஆக்சுவலி குவைட் a lot of this thing, but it will be, I mean, very rewarding, trust me. நீங்கள் வந்து ஒரு நாள் ஒருத்தருக்கு டெய்லி நிறைய பண்ணுறதுக்கு if you are able to get that hook hang of it, நீங்கள் வெரைட்டியாகவும் பண்ணலாம், காமனாக ஒன்று எல்லாருக்கும் வந்து குக் பண்ணிடலாம். ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இஃப் யூ கேன் ஒரு ஆட் பண்ணிட்டு பருப்பு போடாமல் ஒருத்தருக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் பருப்பு ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. These are the things that comes to my mind. Thank So you, madam, thank you're you doing so a much. great job. Wonderful. Actually, you are creating a healthy generation, so don't ever give up. All the best to you. Sure. Thank you. Wonderful. Such a supportive group and speaker. Thank you. நம்ம when mothers are stuck, அவங்க வந்து ஸ்டக்கா இருக்கிற இடத்துல வந்து நம்ம we are trying to tell them இதுவும் சாத்தியம். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு வரோம் of every mother who were stuck in their health or relationship or parenting. அந்த மாதிரி விஷயங்கள்ல ஸ்டக் ஆகி அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஸ்டோரியை வந்து we are sharing here. அந்த மாதிரி ஹேமா மேம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. she has shared her story. So if you wish to share your story also, please do ping me in Facebook or Instagram. என்னோட ஐடி இங்க கொடுத்துருக்கேன். சொல்லுங்க சார். கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு என்னன்னா, ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பிறந்தப்பயே வந்து கிட்னி வீக்கமா இருக்கு, பிரெக்னன்சி ஸ்கேன்லயே வந்து கிட்னி 2 சைடுமே வீக்கமா இருக்குன்னு சொல்லி சர்ஜரி கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப ஃபேஸ் பண்ணி ஒரு 9 months அப்புறம் 1 yearக்கு 2 சைடுமே சர்ஜரி பண்ணிருக்கு. அதை பண்ணி இப்போ ஓவர் கம் பண்ணி இப்போ திருப்பி நவதானியம் மட்டும்தான் வீட்டில் எதுவாக இருந்தாலும் காலையில மதியம் நைட்டு 3 வேளையுமே அரிசி இல்லாம இந்த வரேம்மா நவதானியம் மட்டும்தான் வீட்டில். அப்போ இப்போ வந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, சாப்பாடு வேணும்ட்டு. அது வந்து கிட்னி ப்ராப்ளம்னாலயா இல்லை இப்போ இந்த சார் சொன்னார்ல இந்த ஸ்ட்ரெஸ்னால ஈட்டிங் அந்த மாதிரி ப்ராப்ளமான்னு கொஞ்சம் எனக்கு டவுட் இருக்கு. அதை கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்பாருங்க. எஸ் மேம். ரம்யா, நான் இதுக்கு ஆன்சர் பண்ணவா? சகானா, இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிறது வந்து இந்த பர்சனை பார்க்காம அவங்க லைஃப் ஸ்டைல் பார்க்காம நம்ம வந்து இது வந்து ஜென்ரிக்காக நம்ம பார்க்குறோம்.
நீங்கள் உங்களோட சுச்சுவேஷன் வந்து இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக். இதில் வந்து நான் ஜென்ரலைஸ்டாக நான் அட்வைஸ் கொடுத்து அதனால வந்து மிஸ்லீட் ஆகிடக்கூடாது. ஸோ ஜென்ரலாக எனக்கு ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, இந்த ஸ்பெசிஃபிக் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும்போது டாக்டரோட அட்வைஸ் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணோம். அவங்கள வந்து ஆக்டிவாக இருக்க விடுங்க. லைக் வீட்டுக்குள்ளே விளையாடுற மாதிரி, அவங்கள என்கேஜ் பண்ணுற மாதிரி, டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம அவங்கள ஃபிசிக்கலி என்கேஜ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி ஒர்க் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக பசி எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போது நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா குழந்தைங்க வந்து ஏதாவது எனக்கு இது சாப்பிட்றது அது சாப்பிட்றது, நம்மளே பெரியவங்களே அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ரைஸ் சாப்பிட்றத விட நவதானியம் சாப்பிடும்போது உங்களுக்கு பசி இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் அது ஹோல்ட் பண்ணும். அப்போது அங்கே வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா, இல்லை அவங்க ஃபிசிக்கலி என்கேஜிங்காக இல்லையா, போர் அடிக்குதா, அதனால சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத உங்களோட லைஃப் ஸ்டைல் ஸோ இங்கே ஜென்ரலாக இந்த ஃபோரமில் நான் அட்வைஸ் ஏதாவது கொடுத்து அது எதுவும் மிஸ்லீட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஒரு டாக்டரோட உங்களோட ரிப்போர்ட்ஸோட நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க, இல்லை ப்ரைவேட்டில் அப்ரோச் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, உங்கள் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்குது, ஏஜ் என்ன, அவங்க ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன, இதெல்லாம் பார்க்காம நம்ம அட்வைஸ் பண்ணுறது வந்து மிஸ்லீட் ஆகிடும். பட் இட் கேன் பி அது சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆனால் ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டோட பண்ணுறது நல்லது. தேங்க்யூ மேம். அதான் மேம், நம்மளுக்கு பிசிக்கலா இப்போ ஸ்கூல்ஸ் வேற இல்லையா, அதனால வீட்லயே இருக்காரு, அவ்வளவு தூரம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இருக்காது. அதனால ஒரு வேலை இருக்கலாம். முன்னாடியே இருக்கும், அவங்களுக்கு போர் அடிக்கும், அவங்கள என்கேஜ் பண்ற மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். லைக் சுடோக்கு மாதிரியோ இல்லை பிரெயின் கேம் மாதிரி கூட நீங்க வந்து அவங்கள என்கேஜ் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். டிவி இல்லாம மொபைல் இல்லாம அவங்க பிரெயினை என்கேஜ் பண்ற மாதிரி, இல்லை அவங்கள பிசிக்கலா கொஞ்சம் விளையாட விடுற மாதிரி. இப்போ அவங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது நிறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க மேம். அதுக்கப்புறம் வந்து மாடிக்கு கூட்டிட்டு போய் டெய்லியும் வாக்கிங் போய் பண்ணதுனால இப்ப என்னன்னா அவனுக்கு பசிச்சா மட்டும் சாப்பிடுறாரு, இல்ல போதும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ எவ்வளவு தரணும்ன்ற அளவு எங்களுக்கு தெரியல. அது வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணா கிளாரிட்டி கிடைக்குமா? அவங்களுக்கு வந்து இந்த ஹெல்தி ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்க டீச் பண்ணலாம். லைக் தரையில உட்கார்ந்து சாப்பிடணும், நல்லா சூ பண்ணி சாப்பிடணும், ஸ்லோவா சாப்பிடணும். ஊட்டினாலும் வேணாம்னு சொல்லிடுவாரு, சிந்தாம சாப்பிடுவாரு. இப்ப 10 months கிட் கூட அவரே கையில எடுத்து சாப்பிடுவாரு. நம்ம ஊட்டினாலும் வேணான்ற மாதிரி பழகிட்டு இருக்கோம் மேம். அந்த மாதிரி ஹேபிட்ஸ் பண்ணுங்க. தண்ணி கரெக்டா குடிக்கிறாங்களான்னு பாருங்க. தண்ணி கரெக்டா குடிக்கலனா கூட நிறைய சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் சகானா, இது வந்து அட்வைஸ் கிடையாது. என் பையனுக்கு ஒரு இது வந்தப்போ என்ன சொன்னாங்க அப்படிங்கிற சிம்பிள் ப்ராக்டிஸ் தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி கேட்கும்போது அவங்க பசின்னு சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துல பசின்னு வந்து கேட்கும்போது என்னோட நியூட்ரிஷனிஸ்ட் வந்து சொல்லுவாங்க, ஆப்பிள் சாப்பிட்றியான்னு கேட்க சொல்லுவாங்க. ஆப்பிள் சாப்பிட்றேன்னு சொன்னான்னா அது நிஜமான பசி. வேண்டாம் வேற ஏதாவது சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது போரிங் பசி அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு கத்து கொடுத்தாங்க. அதாவது இஃப் தே சூஸ் அ ஹெல்தி ஆப்ஷன் தென் இட் இஸ் ப்ராப்பர் பசி ஃபார் தெம். இஃப் தே வாண்ட் ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நான் ப்ராப்பர் பசி கிடையாது அப்படின்னு. அது அகெயின் ஹேமா மேடம் சொன்ன மாதிரி நீங்க உங்களோட இந்த கண்டிஷன் பார்த்துக்கோங்க. பட் ஐ ஃபெல்ட் இந்த ஒரு ஹேக் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதை ஜஸ்ட் பாஸ் டவுன் பண்றேன். அதே மாதிரி என் பையனுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, மோர் ஆஃப் ரா வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடும் போது ஹேமா மேடம் இப்போ சொன்ன மாதிரி வந்து குவாலிட்டி ஃபுட், நியூட்ரிஷன்ஸ் ஃபுட் rather than quantity ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் அவங்க வந்து அந்த ரா ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது சூ பண்ணி சாப்பிடும்போது அவங்களால ரொம்ப நேரம் பசி தாங்க முடியும் அப்படின்னு என் பையனுக்கு சொன்னாங்க. அது வந்து நீங்கள் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அவங்க சொல்கிற மாதிரி. These are the 2 hacks that was given to my son. ஓகே மேம். நாங்க ஸ்நாக்ஸ் எதுவுமே இது வரைக்கும் அவன் சாப்பிட்டதே இல்லை. இப்போ சப்போஸ் புதுசா கேட்கனா ஓகேக்கான்னு சொல்லி அவரே வந்து எப்பயாச்சும் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி தான் அதை சொல்லுவாரு. அதனால இப்போதைக்கு எதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணதே இல்லை. சிப்ஸா இருக்கட்டும், ஸ்நாக்ஸா இருக்கட்டும், அவனுக்கு அந்த சிப்ஸ் கவர் பார்த்தா கூட கடைக்கு போய் இது வேணும் அது வேணும் தான் கேட்டதே இல்லை.
என்னன்னா இப்போ கிட்னியே வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. அவனுக்கு வந்து அந்த மில்லிமீட்டர்ல இருக்க வேண்டிய அந்த டியூப் வந்து சென்டிமீட்டர் சைஸ்ல இன்னுமே இருக்கு. ஆனா டாக்டர்ஸ்ட போனா திருப்பி ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா சர்ஜரி இல்லாமே நிறைய தண்ணி குடிச்சு நிறைய யூரின் போனாலே சரியாயிடுது. எங்களுக்கு கண் கூடாவே ரிசல்ட் தெரியல. ஆனா அவங்க கிட்ட போறப்போ திருப்பி சர்ஜரி பண்ணணும் வெயிட் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி யாரும் நம்பிக்கை ஊட்டுற மாதிரிலாம் சொல்லல. ஆனா எங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை போட்டு ஒரே ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, யூரின் வந்து நைட்டு தூங்குறோம், யூரின் வந்து நிறைய போயிட்டாரு. பார்த்தா அடுத்த நாள் வந்து கிட்னி ஒரு சைடு கிட்னி நார்மலா இருக்கு. அப்போ அது வந்து மிராக்கலா இல்ல என்னன்ட்டு எனக்கும் தெரியல. சோ தண்ணி குடிச்சு யூரின் போறதெல்லாம் செக் பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப கீனா நோட் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சு இதுக்கும் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா நான் இதெல்லாம் சொல்லிருக்கேன். டயப்பர்ஸ் யாரும் யூஸ் பண்ணாதீங்க, அது யூஸ் பண்ணாம யூரின் போவாங்களா, இந்த டாய்லெட் வந்து கரெக்டா செக் பண்ணுங்க. எவ்வளவு தூரத்துக்கு நம்ம சத்தா சாப்பிடுறோமோ அதே மாதிரி யூரின் மோஷன் எல்லாம் கரெக்டா போறாங்களான்ட்டு நம்ம பார்க்கணும். அதுவும் தான் நோட் பண்ணணும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ. அப்போ இது வந்து நான் பண்றேன். ஆனா இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. இன்னுமே வந்து ஏதாச்சும் மாறணும். சகானா, you're actually doing a great job. உங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால தான் வந்து கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இது. ஐ எம் ஷூர் bridge and more power to you. நீங்க வந்து I think you're doing an amazing job. You're a great mother. I really appreciate and have so much respect for what you're doing. ஆமா, அது வந்து அந்த அவேர்னஸ் வந்து மற்ற பேரண்ட்ஸுக்கும் கொடுக்கணும்னு அந்த யூடியூப்ல வந்து நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது இந்த அளவுக்கு அந்த ஃபெய்த் அண்ட் சரண்டர் டு காட் டிவைன் இருக்கும்போது கண்டிப்பா ஹி வில் சப்போர்ட் யூ. பட் எல்லா இடத்துலயுமே நம்ம ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர் தான். as Ramya said, more power to you. You are doing an awesome job. You are a great mother. We come to the end of the session. Thank you so much Hema ma'am. எனக்கு ஒரே ஒரு லாஸ்ட் டிப் போட முடிச்சிருங்க ஃபார் டயபெட்டிஸ். இப்போ ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க, இல்லை நம்ம mid-30s டயபெட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னா, இஃப் தேர் நாட் ஏபிள் டு ஃபாலோ ப்ராப்பர் ஃபுல் ஸ்ட்ரிக்ட் டயட் அப்படின்னா ஃபியூ சிம்பிள் ப்ராக்டிக்கல் திங்ஸ் தட் தே கேன் ஸ்டார்ட் வித். ஒரு 2-3 ஏதாவது இருந்தால் சொல்ல முடியுமா மேடம் உங்களால்? Simple day-to-day lifestyle changes for diabetic or anyone. The sleep is very important. அதாவது ரொம்ப மோஸ்ட் அண்டர் எஸ்டிமேட்டட். இது வந்து ஃபர்ஸ்ட் பீப்புள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறது ஸ்லீப்ல தான். நம்ம தூங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஹீல் ஆகும், ரெஸ்ட் எடுக்கும், அந்த உள்ள இருக்கிற மெக்கானிசம் எல்லாம் வந்து என்ன சொல்றது சரி பண்ணும், ஒரு ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணும். ஸோ நம்ம பாடி ஹீல் ஆகிறதுக்கும் நம்ம பாடி வந்து ஆக்டிவாக நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கும் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி, வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, எனி ஹெல்த் சேலஞ்சஸ், ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்லீப்பில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகும்போது கண்டிப்பாக அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் கவனிக்கிற ஒரு விஷயம், லேட்டாக தூங்கி லேட்டாக எழுறது. ஏன்னா பேண்டமிக்னால ஸ்கூல் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் அஃப்கோர்ஸ் மொபைல் டிவி இதெல்லாமே இருக்கிறதுனால எனக்கு தூக்கம் வரல, அதனால நான் மொபைல் பார்க்குறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸ்கியூஸ் இப்போ எல்லாருமே கொடுக்குறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, மொபைல் பார்க்கறதுனால தான் தூக்கம் தள்ளி போகுது. ஏன்னா மொபைல் கண்ணுக்கு வந்து எப்போ இருட்டாயிடுச்சு அப்படிங்கிற சிக்னல் பிரெயினுக்கு போகுதோ கண் மூலமாக, அப்போ வந்து அது மெலட்டோனின் செக்ரேட் பண்ணும். அந்த மெலட்டோனின் தான் நம்மளுக்கு தூக்கத்தை வர வைக்கிற ஒரு ஹார்மோன். அப்போ நம்ம கண்ணில் வந்து மொபைல் பார்க்கும்போது அந்த கண் இன்னும் வெளிச்சமா இருக்கு, இன்னும் இருட்டாகலைங்கிற சிக்னல் பிரெயினுக்கு போறதுனால மெலட்டோனின் செக்ரேட் ஆகாதனால நம்மளுக்கு தூக்கம் திரும்ப தள்ளி போயிட்டே இருக்கும். அண்ட் இட் வில் கிரியேட் ட்ரை ஐஸ். அதனால எனக்கு தூக்கம் வரலன்னு மொபைல் பார்க்கறத நிறுத்திட்டு யூ கேன் லிசன் டு மியூசிக். லைட்ஸ் எல்லாம் டிம் பண்ணிட்டு வீட்டில் இருக்கவங்களோட மியூசிக் கேட்கலாம், இல்லை ஃபேமிலியில் இருக்கவங்களோட பேசிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளசண்டான ஒரு இது கொடுத்தோம் அப்படின்னா தூக்கம் நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேம் டைம்ல தூங்குறது ஹேபிட்டும் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹெல்த். திஸ் இஸ் தி மோஸ்ட் டூவபிள் திங். எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாம பண்ண முடியற ஒரு விஷயம் இதுன்னு நினைக்கிறேன். So I think audience வந்து this would have been useful. Next session Wednesday அன்னைக்கு நடக்கும் 8 o'clock. This club happens on Monday, Wednesday and Friday, and this session
ஆக்சுவலி ஃபோக்கஸஸ் ஆன் கிவிங் ஹோப் டு மதர். யார் யார் எங்கெங்கே ஸ்டக் ஆயிருக்காங்களோ இது எங்களால் பண்ண முடிஞ்சிச்சு, உங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஸ்லைட்டாக ஒரு புஷ் கொடுத்து அவங்களையும் மேலே தூக்கி விடுறதுக்கான ஒரு தளமாக இதை வந்து அமைச்சிருக்கோம். those who want to share your story can personally ping me. those who want to follow, please become a member of this club. ஏன்னா கூடிய சீக்கிரம் வந்து we will start discussing very sensitive topics, so this will be closed only for members. This will be closed only for women mother members. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ those who are interested in these topics, please become a member. Thank you Hema ma'am for such a beautiful insight. And with this final note, health is wealth அப்படின்னு நினைக்கிறோம். மதர்ஸ்க்கு அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், மோஸ்ட் நெக்லெக்டட் ஆஸ்பெக்ட். தயவு செஞ்சு உங்களோட ஹெல்த்தை முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. all the other things will automatically follow when you are healthy. Your wealth, your happiness, your peace, your child's health and your child's education, everything will follow only in that one foundation. அந்த ஃபவுண்டேஷனை நல்லா போடுறதுக்கான விதை இன்னைக்கு நாங்கள் விதைக்கிறோம் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஹேமா மேடம் ஃபார் திஸ் wonderful speech. Thank you. I too had a great time. Yeah, hope to see you. உங்களோட ஃபியூச்சர் events எல்லாமும் ஒரு ஈகரா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு I am also ஈகரா இருக்கேன் சொல்லலாம். Bye Bye Ramya, thank you for this opportunity.